ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி தமிழ் இன்ஃபோ சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து வெஜ் மஞ்சூரியன் கிரேவி அண்ட் வெஜ் மஞ்சூரியன் சூப். அங்கே இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு பெரிய கேப்சிகம் எடுத்து நான் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நாலாக கட் பண்ணி லேயராக எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தாள் கொஞ்சம், நான் 10-15 பல் பூண்டு எடுத்து ஃபைனலி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி அதே மாதிரி தான் 2 துண்டு எடுத்து ஃபைனலி சாப் பண்ணி வச்சுருக்கேன். சூப்புக்கு வந்து நான் ஒரு துண்டு கேரட்டு, கொஞ்சம் கேபேஜ், கேப்சிகம் ஃபைனலி சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 3 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், தேவையான அளவு எண்ணெய், செஜ்வான் சட்னி வந்து நான் ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சுட்டேன். உங்களுக்கு வந்து அடுத்து நான் வீடியோ போடுறேன் செஜ்வான் சட்னி எப்படி செய்கிறதுன்னு. அடுத்தது மஞ்சூரியன் பால்ஸ் வந்து நான் முன்னே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வீடியோ போட்டுட்டேன், பார்த்து செஞ்சுக்கோங்க. மஞ்சூரியன் பால் வந்து கொஞ்சம் பெருசாக செஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அதில் இருக்கிற அந்த கிரேவியெல்லாம் உள்ளே போச்சுன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். கார்ன்ஃப்ளவர் வந்து உங்களுக்கு தேவைக்கு அளவு திக்னஸ் கலவாக கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள், அஜினோமோட்டோ, இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் போடுங்க, இல்லாட்டி வேணாம். டொமேட்டோ கெச்சப், தேவையான அளவு எண்ணெய். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லா கடாய் சூடாகிருக்கட்டும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடாகிருக்கட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இஞ்சி போட்டுக்கோங்க, பூண்டு போட்டு ஒரு செகண்ட் நல்லா வணக்கி விடுங்க. அடுத்தது கேப்சிகம், போட்டு கொஞ்சம் நல்லா வணக்கி விடுங்க. அடுத்தது வெங்காயம், ஒரு நிமிஷம் நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ரெட் சில்லி சாஸ், செஜ்வான் சட்னி 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. அடுத்தது டொமேட்டோ கெச்சப், அடுத்தது பெப்பர் தூள், அடுத்தது வந்து இப்போ நம்ம மஞ்சூரியன் பால் போட போகிறோம். பால்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் இது வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்லாம், அவ்வளோதான் செய்கிறேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா மஞ்சூரியன் பால்ஸ்லேயே உங்களுக்கு உப்பு நீங்கள் சேர்த்து தான் செஞ்சுருப்பீங்க, அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது அஜினோமோட்டோ கொஞ்சமாக போடுங்க, ஜாஸ்தி வேணாம். இது வந்து டேஸ்ட்டுக்கு தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் தண்ணியில். இது வந்து உங்களுக்கு திக்னஸ்க்கோசரம் தான் இது கார்ன்ஃப்ளவர் போடுறது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. நல்லா கிண்டி விட்டு இறக்கிடுங்க. சுவையான எக் மஞ்சூரியன் கிரேவி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான வெஜ் மஞ்சூரியன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது வந்து சூப் பார்த்துடலாம். சூப் செய்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுக்கோங்க.
எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாயிருட்டும். நல்லா சூடாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இஞ்சி போட்டுக்கலாம். அடுத்தது பூண்டு, கொஞ்சம் வெங்காயம், கேப்சிகம், கேபேஜ், கேரட் எல்லாம் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கிருச்சு. இப்போ அடுத்தது செஜ்வான் சட்னி போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன். ரெட் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி மேலே நல்லா தெறிக்கும். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க 1 செகண்ட். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 2 ஆள் சாப்பிட்ற மாதிரி தான் சூப் வச்சுருக்கேன். தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிரட்டும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்தது அஜினோமோட்டோ. எல்லாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கலக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், அது ஊற்றிடலாம். இது வந்து திக்னஸ் ஆகிறதுக்கு சூப். ஒரு 2 செகண்ட் நல்லா கிண்டி விடுங்க, திக்னஸ் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த டைமில் நம்ம மஞ்சூரியன் பால்ஸ் போட்டுருவோம். நல்லா கிண்டி விடுங்க. இப்போ சுவையான வெஜ் மஞ்சூரியன் சூப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து வெங்காயத்தாள் போட்டு இறக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெஜ் மஞ்சூரியன் கிரேவி ஆர் வெஜ் மஞ்சூரியன் சூப் பாருங்கள், சுவையான சூப் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு கொடுங்க. ஈவினிங் டைமில் இதை வந்து சூடாக சர்வ் பண்ணுங்கள். ஆறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. உங்களுக்கு இது செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ வந்து உடனே உங்களை வந்து சேரும். நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்குது, செஞ்சு போடுவோம் பாருங்கள். தேங்க்யூ.